வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து நம்ம நாட்டினுடைய தலைநகரமான டெல்லியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரெட் ஃபோர்ட் யார் கட்டுனாங்க அப்படின்னா, முகலாய மன்னர் ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தான் இந்த டெல்லி ரெட் ஃபோர்ட் கட்டப்பட்டது. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து முழுக்க முழுக்க ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸாலேயே கட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு வந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி பேரே வந்துச்சு. அந்த முகலாய மன்னர் ஷாஜகான் வந்து தன்னுடைய கேபிட்டல் சிட்டியை வந்து ஆக்ராலேருந்து டெல்லிக்கு மாற்றினார். ஸோ அதனால டெல்லியில் அவர் இந்த ரெட் ஃபோர்ட் வந்து கட்டினார். இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட அவர் நிறையாவே செலவு பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான செலவுகள் பண்ணி தான் இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினார். இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினதும் அவர் மூலிமா கட்டப்பட்டது வந்து ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ் வச்சு அவங்க முகலாய மன்னருடைய அந்த ஆர்கிடெக்சர் அது மூலிமா தான், அந்த ஆர்கிடெக்சர் வச்சு தான் இந்த ரெட் ஃபோர்ட் ஆனது கட்டப்பட்டது. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட 1639 கட்ட ஆரம்பிச்சு 1648 தான் இந்த ரெட் ஃபோர்ட் ஆனது கட்டி முடிக்கப்பட்டது. இதில் வந்து முழுக்க முழுக்க அந்த முகலாய மன்னர்களுடைய ஃபேமிலிஸ் மட்டும்தான் இதில் வந்து தங்கியிருந்தாங்க. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ரெட் ஃபோர்ட்டில் இருக்கிற சுவரனுடைய ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60 அடியிலேருந்து 105 அடி வரையிலும் இந்த ரெட் ஃபோர்ட்டினுடைய சுவரோட ஹைட் எல்லாமே இருந்துச்சு. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து உள்ளுக்குள்ளாக பார்த்தோம்னா இன்னுமே நிறையா சின்ன சின்ன ஆர்கிடெக்சராக சின்ன சின்ன ஃபோர்ட்டால் தான் கட்டப்பட்டது. இந்த ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளாக வந்து மகாராணிகள் தங்கக்கூடிய இடம், ஒரு ஜெயில் கூட உள்ளே இருக்குது. உள்ளுக்குள்ளாக வந்து மசூதி எல்லாமே இருக்குது. எல்லாமே உள்ளுக்குள்ளாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து செட்டில் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து யமுனை நதிக்கரையோரமாக தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து 1857 வரையிலும் முகலாய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அண்டர்டேக்கன் பண்ணிக்கிச்சு. அது இவங்க வந்து உள்ளுக்குள்ளாக இருந்த ஏகப்பட்ட விலையுயர்ந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் வசப்படுத்திக்கிட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு வரையிலும் இந்த ரெட் ஃபோர்ட் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பார்த்துக்கிச்சு. 1947 அசுரம் இந்த ரெட் ஃபோர்ட் வந்து சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி இந்த ரெட் ஃபோர்ட்டை வந்து பார்த்துக்கிச்சு. 2003 ஆண்டுக்கு அப்புறம் இந்த ரெட் ஃபோர்ட் வந்து ஒரு டூரிசம் பிளேஸாகவே அறிவிச்சிட்டாங்க. அதனால டெய்லியும் இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டை கண்டு கழிக்கிறாங்க. ஏன் வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் இந்த ரெட் ஃபோர்ட்டில் வந்து நம்ம மூவண்ண கொடியை ஏற்றி அதுக்கு வந்து சல்யூட் பண்ணுவார், உரையாற்றுவார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த ரெட் ஃபோர்ட்டில் தான் நடக்கும். 2007 யுனெஸ்கோ இந்த ரெட் ஃபோர்ட்டை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இன்னுமே இந்த ரெட் ஃபோர்ட் வந்து காலத்தால் அழியாத ஒரு நம்ம நாட்டினுடைய பொக்கிஷமாக தான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் இந்த ரெட் ஃபோர்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.